என் பேர் அஸ்வின் லிவிங்ஸ்டன். எனக்கு வந்து கண்டினியூஸ் ஸ்னீசிங் இருந்தது, அதுக்கப்புறம் கால் ஷிவரிங் இருந்தது, அதுக்கப்புறம் பேக் பெயின் வந்து டிஸ்க் பல்ஸ் இருந்தது எல்ஃபைல. ஃபஸ்ட்டு சிட்டிங்கில் வந்து கண்டினியூஸ் ஸ்னீசிங் வந்து சரி பண்ணிட்டாங்க. கால் ஷிவரிங் வந்து ஒரு ஒரு 8 days 9 days கிட்ட நான் வந்து சிட்டிங் வந்தேன். கால் நடுமும் நின்று போச்சு. இப்போ பேக் பெயினுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு. சர்வீஸ் நாங்கள் ஃபோன் பண்ணால் வாய்ஸ் வரல. ரிலாக்ஸாக விடுங்க. கொஞ்சம் மேலே இருக்கும். வாயில மூச்சு விடுங்க. வழியில பார்க்குறியா? இந்த காலில் வலி சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அதான் வருங்க. இது எல்லாமே உங்களோட முட்டத்தில் போய் இந்த ப்ரெஷர் இறங்கும். சாக்ரம் போர்டு, இந்த போர்டு சாக்ரம் போர்டில் போய் ப்ரெஷர் இறங்கும். அப்போ அந்த வலி கண்ட்ரோல் ஆகும். சரியா? சியாட்டிக் பெயின் தான். வலிக்குதா? இந்த புட்டமேட்டு வர்மம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சியாட்டிக்கா வலியோட மைய பகுதி தான். எத்தனை மாசமா தான் ஊசி குத்துறாடா நீங்க? இல்ல, அது வந்து நரம்போட வலி. அது வந்து நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, அது சியாட்டிக்காவோட பெயின். நிறைய பேர் ஊசி குத்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஊசி குத்து என்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தான் முன்னாள். இப்ப என்ன பண்ணணும், இந்த காலத்துக்கு மடக்கி இப்படி நீட்டணும். சரியா? இப்ப நீட்டுங்க. பண்ணுங்க. 1 2 3 4. இது அந்த அளவுக்கு இல்லை இல்லையா? நல்லா ஃப்ரீயா விடுங்க. அதே மாதிரி தான் வரப்பேன்.
நல்லா பெரிய ஒரு வாயில் முடி பிடிக்கணும். ஐயோ அம்மா டாக்டர் வலிக்குது. இப்போ ஆயிடுச்சா? நீங்கள் செய்யக்கூடாது. என் பேர் அஸ்வின் லிவிங்ஸ்டன். நான் வந்து அண்ணா நகர்லேருந்து வரேன். காந்தராஜ் என்னோட மகன் தான் இவர் முதல்ல தும்மல் கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் இருந்தது. நாங்கள் பார்க்காத டாக்டர் இல்லை, 5 நிறவை பார்த்தோம். யாருமே ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் கேட்டால் அடுத்த டாக்டரை பாராட்டுன்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணதோடு சரி. அதுக்கப்புறம் சார்கிட்ட வந்து கூட டாக்டர் சார் வந்து நல்ல ஒரு செகண்டில் இந்த தும்மல் வந்து நிறுத்தினார். தும்மல் வந்து அப்படி எப்படி இருக்குன்னா ஒரு 5 செகண்ட் ஒருத்தர் தும்பிகிட்டே இருப்பார். சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரம் இருந்தாலும் தும்மல் இருக்காது. இப்படி இருந்து பார்த்துட்டு இப்போ 10 செகண்டில் வந்து பாருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் 20 செகண்ட், அதுக்கப்புறம் சுத்தமாக இல்லாத சரி எனக்கு பயமாக இருந்தது. அப்போ பார்த்தா 2 நாள் 3 நாள் ஆச்சு இது வரல. கிட்டத்தட்ட இவருக்கு ஸ்னீசிங் போயிட்டு, அதாவது தும்மல் போயிட்டு கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. ஒன்றுமே இல்லை, குவைட்டாக நல்லா தூங்குறாப்புல, நல்லா சாப்பிட்ற, நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பேக் பெயின், தும்பல்னால தான் பேக் பெயின் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தும்மல் நிறுத்தினார். அதுக்கப்புறம் கால் ஷிவரிங் இருந்தது, கால் ஷிவரிங்கை நிறுத்திட்டு இப்போது நல்லா சந்தோஷமாக இருக்கிறான். நானும் இவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இவருக்கு இன்னும் பேக் பெயின் கொஞ்சம் இருக்கிறனால அதையும் கொஞ்சம் சரிப்படுத்திடுவாருன்னு சொல்லிட்டு இன்னொரு சிட்டிங்கெல்லாம் முடிஞ்சோடனே அது சரிப்படுத்தி நல்லா கேரண்டியாக கொடுக்குறாங்க. இன்னொன்று, நாங்கள் இதுவரை 14 டாக்டர் பார்த்தோம். 15 டாக்டர் பார்த்தோம். 15 டாக்டரில் யாருமே எங்களுக்கு அலோபதியும் சரி, சித்தாவும் சரி, வருமாவும் சரி, ஒரு ப்ரோஜனம் நல்லதாக போச்சு. எல்லாம் பணம் வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது லேட் ஆகிடுச்சு. இவர்கிட்ட வந்தோடனே எல்லாமே சால்வ் ஆச்சு. அது ரொம்ப நன்றி இவருக்கு. அதே நேரத்தில் இவருக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இவர் வந்து ரொம்ப கிஃப்ட் மாதிரி எங்களுக்கு கிடைச்சிது. இதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.